இன்னைக்குரிய டிவோஷன் பரிசுத்த ஆவியாம் அக்கினி 2 நாளாகமம் 6:41. சாலமோன் ராஜா அவர் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யறப்ப ஜெபித்த ஜெபம் தான் தலைப்பு வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறப்ப அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சிச்சுச்சு. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அதனால ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேலர் கண்டாங்க. தரையில முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதிச்சாங்க. இன்னும் ஒரு சம்பவம் இருக்கு இதே மாதிரி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலர் பாவம் செய்யறப்ப அந்நிய தேவர்களை சேவித்தப்ப தேசத்துல கொடிய பஞ்சம் வருது. அவங்க மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேவன் எலியா அப்படிங்கிற தீர்க்கதரிசியை அழைத்து முதலாவது ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தன் அண்டையில மனம் திரும்ப செய்வதற்காக எலியா செய்ய வேண்டியத அவனுக்கு சொல்லி அனுப்புறாரு. எலியாவும் கர்மேல் பர்வதத்துல மக்களை கூட்டி கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி ஒரு காளைய சந்து சந்தாக துண்டிச்சு விறகுகள்ல அடுக்கி எலியா கருத்தா ஜெபிக்கிறாரு. அப்ப கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் மற்ற அனைத்தையுமே நக்கி போட்டதுன்னு வசனம் சொல்லுது. இதனை கண்ட இஸ்ரவேலர் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் கர்த்தரிடத்துல திரும்புறாங்க. மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுற இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தி செய்யற இடத்திற்கு மேல் பகுதியில ஒரு பெரிய இடத்துல ஒரு தேக்கம் மாதிரி பல அடி உயரத்துக்கு தண்ணீரை அங்க தேக்கி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீரை குழாய்கள் மூலமா சிறிய அளவுல இந்த மின் உற்பத்தி அறைக்குள்ள பாயும்படி செய்வாங்க. தண்ணீர் வேகம் அங்குள்ள அந்த அயன் யூனிட்ஸ் மேல விழுறப்ப அந்த சுழல் செய்யும் பொழுது மின்சக்தி உற்பத்தி ஆகும். அந்த மின்சாரம் எத்தனையோ மைல்கள் பறந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டிய தருது. பலவித நன்மைகளையும் தருது. பலருடைய தியாகத்தினால கடின உழைப்புனால மக்கள் நன்மை பெறாங்க. அப்படியே பரிசுத்த ஆவி அக்கினி என்னும் பரலோக மின்சாரம் கோடான கோடி மக்களின் ஆன்மீக வாழ்வை பிரகாசிக்க செய்கிறது. எலியா சாலமோன் என்பவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி பூமியில் இறங்கிய பரிசுத்த அக்கினி கைகளால் கட்டப்பட்ட ஒரு பலிபீடத்தின் மேல இறங்கி அங்கிருந்த பலிகளை பட்சிக்குது. பரிசுத்த அக்கினியாம் பரிசுத்த ஆவியானவரோ உள்ளம் என்னும் பலிபீடத்துல நம்மிடத்துல இறங்கி அங்கிருக்கும் பாவ வேற பட்சிக்கிறாரு. தேவனே, பரிசுத்த ஆவியாகிய அக்கினியை எங்கள் மேல் ஊற்றும். ஆமேன்.